அனைவருக்கும் வணக்கம். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே என் பையன் வெளியில் என்னை கூட்டிகிட்டு போயிருந்தான். கூட்டிகிட்டு போகும்போது இப்படி பார்த்துக்கிட்டே வர எனக்குள்ளேயே ஏதோ ஒரு இத்தனை நாள் வெளி உலகத்துக்கு நம்ம வந்தப்போ இருந்த ஒரு காட்சிகள் வேறு மாதிரி இருந்தது. இன்றைக்கி என் பையன்கிட்ட நான் சொல்கிறேன், என்னவோ தெரியலடா, இன்றைக்கி பிரகாசமாக தெரியுது, வெளிச்சமெல்லாம் அப்படி இன்னும் இருளில் இருந்து வெளியில் வந்த மாதிரி இருக்குது. அம்மா நீ வேறம்மா, எப்பவும் வர்ற மாதிரி தான் நீ வர. இல்லைப்பா, நான் சத்தியத்தை சொல்கிறேன், நான் உண்மையை சொல்கிறேன். இத்தனை நாள் ஏதோ இருட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது, இப்போ தான் என்னமோ வெளி உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. சுதந்திர காற்றை சுவாசிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் நல்லதாகவே தெரியுது. நீனா பாரேன், இந்த பையன் முதலமைச்சராக வந்து உட்காந்துருக்கான்ல, நம்ம நாட்டுக்கு நல்ல விடிவு காலம் வரப்போதா இல்லையான்னு மாத்திரம் நீ பாரு, இது சத்தியண்டான்னே. என் பையன் சிரிச்சுட்டே இருந்தான். என்னம்மா நீனு ஏதோ கனவு கண்ட மாதிரி பேசுற. இல்லைடா, நல்லவன் நாட்டை ஆளுண்டானாக்கா அது நல்லதே நடக்கும். நல்லவேண்டா, நீனா பாரு, நாங்களாம் சீனியர் சிட்டிசன், இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு போயிட்டே இருப்போம். உங்கள் காலத்தில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இது வெளிச்சம்னா வெளிச்சம், என் பார்க்க எனக்கு சுதந்திர வெளிச்சம் மாதிரி தெரியுது. சத்தியங்க, சத்தியமே ஜெயம். நான் பொய் சொல்ல வரலங்க, என் கண்ணுக்கு அன்னைக்கு அப்படி தெரியுதுங்க, பிரகாசமாக தெரியுது. அப்படி காற்று என்னைக்கு நம்ம சுவாசிக்கிற காற்று தான், ஆனால் சுதந்திர காற்று மாதிரி என் மனசுக்குள்ளே போகுது. எனக்கு எல்லாமே நல்லது, ஏதோ நாட்டுக்கு நல்லது நடக்க போகிற மாதிரி எனக்கு ஒரு மனம், எண்ணம் எனக்கு. என் பையன் நான் சொல்ல அவன் நம்பவே இல்லை. நீனா பாரு, அந்த பழைய காலத்து அரசர்கள்லாம் மும்மாரி மழை பெய்யும்பாங்க, சத்தியமாக வாழ்ந்தவனுங்க. நீனா பாரு. பையன் சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. நம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களை தான் நான் அப்படி சொல்கிறேன். நான் என் பையன் கூட நான் எப்படி பேசணுன்னோ அதே தான் நான் பேசுகிறேன். என்னை மன்னிச்சிடணும். ஏன்னா நான் யதார்த்தமான ஆள். எனக்கு இந்த 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 ஒரு மாதிரியெல்லாம் எனக்கு பேச வராது. எனக்கு நான் என் பையன்கிட்ட சொன்னது சத்தியபிரமாணமாக சொல்கிறேன்டா, நம்ம நாட்டுக்கு வெளிச்சம் வந்துருச்சுடா. உங்கள் காலங்கள்லாம் இனிமே பிரகாசமாக இருக்கும்டா. இது உண்மைங்க, இது சத்தியமே ஜெயம். ஓம் நமக் சிவாய, சிவாய நம, ஹர ஹர மகாதேவ, சம்போ மகாதேவா, சத்தியமே ஜெயம். இது உண்மையாக நடக்குதா இல்லையான்னு பாருங்களேன். இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.